கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆமென், ஆமென். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு என்னது என்பதை புரிந்து கொள்ளுங்க சகோதரா, சகோதரி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதே இல்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, சீயோனோ என் ஜனமோ, நான் நேசிக்கிற என் ஜனமோ, கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு சுகத்தை தராமல் என்னை மறந்து போனார், கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தராமல் என்னை நினைத்திருளாமல் போய்விட்டார் என்று சீயோனோ என் தேவன் என்னை கைவிட்டார், என் தேவன் என்னை மறந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாளோ? நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளம் கைகள் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள், உன் காரியங்கள், உன் நினைவுகள், உன் சூழ்நிலைகள், உன் பலவீனங்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் கர்த்தருக்கு பிரதியட்சமாய் இருக்கிறதாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான ஒரு பாடல் பாருங்க. வேதனைகளை பார்க்கிற கர்த்தர், உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிற தெய்வம் அவர், ஏற்ற நேரத்திலே உனக்கு பதிலை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் எனக்கு பதிலை தருவார், அவர் எனக்கு சுகத்தை தருவார் என்று அவருடைய செட்டையின் நிழலிலே அடைக்கலம் தேடி வருகிற ஜனம், அவருடைய செட்டையின் மறைவிலே அந்த நிழலுக்குள்ளாய் தஞ்சம் கொள்ளும்படியாய் அவருடைய சமூகத்தை கிட்டி சேருகிற ஜனத்திற்கு அவருடைய செட்டையின் மறைவிலே ஆரோக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சட்டை நிழலில் இருக்கிற ஆரோக்கியம், அவருடைய சட்டை நிழலில் இருக்கிற சுகம் அவர் தராமல் இருக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய போகிறோம். நன்மையை விரும்பி, நன்மையை தேடி ஜீவனாகி இருக்கிற நம்முடைய கர்த்தரை விரும்பி, அவரை விரும்பணும், அவரை நேசிக்கணும், அவரிடத்தில் அன்பு கூறணும், அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கணும், அவரையே சார்ந்து கொள்ளணும். நீங்க மட்டும்தான் எனக்கு அடைக்கலம், நீர் மட்டும்தான் என் நம்பிக்கை ஆண்டவரே, உண்மை அல்லாமல் எனக்கு வேற நம்பிக்கை இல்லை, எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு உண்டு என்று ஜீவனாய் இருக்கிற அவரை பற்றி பிடிக்கும் போது நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த பாடல் வரிகளிலே உன் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆமென். ஏற்ற நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை உணர்ந்து உணர்ந்து, ஆண்டவரே நீர் என்ன பார்த்துட்டு தான்ப்பா இருக்கீங்க, நீங்க என்ன பார்த்துட்டு தான் ஆண்டவரே இருக்கீங்க, நீங்க என்ன உற்று கவனித்து கொண்டு இருக்கிறீர். ஆகார் வனாந்தரத்துல நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கைக்காக, என் நிலைமைக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சூழ்நிலைகளுக்காக நான் என்ன செய்வேன் என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அவளுடைய அலைச்சல்கள் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவளை பார்த்துட்டு இருந்த ஆண்டவரை அவ எப்ப பார்த்தாலோ அப்ப பெயர் வைக்கிறா, நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரி, ஆண்டவர் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவரை இப்ப நீ பார்த்தா மட்டும் போதும், உன் வாழ்க்கையில உனக்காக ஒரு நீரூற்று இன்றைக்கு திறக்கப்படும், உனக்காக ஒரு வழி இன்றைக்கு ஆயத்தமாக்கப்படும், உனக்கான நன்மைகள் உன் வாழ்க்கையில இன்றைக்கு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார்,
என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான். அப்படி உங்க சத்தம் உயரட்டும், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சத்தமாய் சொல்வோமா? அவன் நல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆமென். என் மீது அன்பு வைத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் ஐயா. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தெய்வம். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தெய்வம். அல்லேலூயா. என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை எல்லாவற்றையும் உம்முடைய கணக்கிலே வைத்திருக்கிறீர். உம்முடைய செட்டையின் நிழலிலே எனக்கு ஆரோக்கியம் உண்டு. உம்முடைய செட்டையின் மறைவிலே எனக்கு சுகம் உண்டு. உம்முடைய செட்டையின் நிழலிலே எனக்கு சௌக்கியம் உண்டு. அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவராலே இன்றைக்கு நிறைவான பலன் உண்டாகிறது. அவராலே இன்றைக்கு நிறைவான பலன் உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு தக்க பலனை உனக்கு தரும்படியாக, உன் அலைச்சல்களுக்கு ஏற்ற நன்மையை நீ பார்க்கும்படியாக, உன் அலைச்சல்களுக்கு ஏற்ற சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உன் மேல நினைவா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பேரில் நான் நினைவா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. நான் உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள். உன் பெயரை சொல்லி கர்த்தர் சொல்லுகிற சகோதரா சகோதரி, உன் பெயரை சொல்லி கர்த்தர் சொல்லுகிற, நான் உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள், நான் உன் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற திட்டங்கள், நான் வாழ்க்கையில எவைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோனோ அவைகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தவிர அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரிஹாத ஷஹரதனரபனா ரிக்கவரபல சம்பரதிநாதரகடகரசியாதனரோ ரிக்கவலப சம்துராதனரபனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று அவர் வார்த்தையினால் நிரூபிக்கிறார், அவர் செயல்களினால் நிரூபிக்கிறார். இப்போ நான் அவரிடத்தில் அன்பு கூறணும். இப்போ நான் அவரிடத்தில் அன்பு கூறணும். அவர் என் மேல பாராட்டி இருக்கிற அந்த அன்பிற்கு ஈடு இணையாக என்னால் அவருக்கு எதை செலுத்த முடியும்? எனக்கு ஜீவனை தந்தார், சுகத்தை தந்து நடத்துகிறார், பலனை தந்து நடத்துகிறார். இதற்கு ஈடு இணையாக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும்? ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம். தேவனை அறிகிற அறிவு, அவருக்கு பிரியமாய் நடப்பது, அவருக்கு உண்மையாய் நடப்பது, பலியே அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னது என்பதை புரிந்து கொள்ளுங்க. உன் பலி எனக்கு முக்கியம் இல்லை,
அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ அவரிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ, நீ அவரை எவ்வளவாய் நேசிக்கிறாயோ, நீ அவரை எவ்வளவாய் உறுதி பற்றி பிடிக்கிறாயோ, அதை தான் நான் உன்னிடத்தில் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, என் ராஜாவே, என் கல்வாரி அன்பே, என் கல்வாரி அன்பே, உடைய பாதத்துல வந்து நான் விழுகிற ஆண்டவரே, உன் இருதயம் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். ஆமீன். உங்க இருதயம் பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும் சகோதரி. ஆமீன். உன் இருதயம், உன் சிந்தனைகள், உன் சிந்தை மண்டலங்கள், உன் நினைவுகள் எல்லாம் ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு தேவாதி தேவனுக்கு நேராக உன் சிந்தை உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது, அவனுடைய தாடிகளில் அவனுடைய அங்கிகளில் வடிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எர்மோன் மேலும் சியோன் பர்வதம் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் மேல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு தேவ சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இதோ எர்மோன் மேல் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் கர்த்தருடைய திவ்ய பிரசன்னம், ஆமென் ஆமென், உன் மேல மெல்லிய பிரசன்னம் வந்து அமருகிறது சகோதரி. ஆமென். ஒரு மனதோடு அவரை நோக்கி கூப்பிடு, ஒரு மனதோடு உன் சத்தம் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டு. கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உன் மேல வைக்கிறேன் என்று ஒரு மனமாய் அவருடைய சமூகத்தில் ஒரு மனப்பட்டு கூடும் பொழுது ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். ஆமென். புள்ளியின் மேல் பனித்துளி இறங்குகிறது போல என் பிரசன்னம், என் மகிமை, என் கரத்தின் கிரியை, என் கரத்தின் வல்லமை ஓ மேல வந்து இறங்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் இருதயம் மாத்திரம் தேவனிடத்தில் ஒருமனப்படட்டும். ரிகபாலா ஷஹதலரா ரிகபாலா சந்தரதகரசியாதனரோ ரிகமன சந்தரபலவா ரிகபா. கல்வாரி அன்பிலே கல்வாரி ஸ்நேகத்திற்குள்ளாக என்னை கிட்டி சேரு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவருடைய கல்வாரியை கொண்டு தேவனிடத்தில் கிட்டி சேரு. பாவியை போல தூரத்தில் நிற்க விரும்பாதே, பிள்ளையை போல அவருக்கு அருகிலே மடியிலே தவழ் அவருடைய நேசத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் கிட்டே சேரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கிட்டே சேரி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருங்கி வா, நெருங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தோமாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தோமாவே, என்னை கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கிட்டே வா, கிட்டே வந்து என் தழும்புகளில் உன் கரத்தை போட்டு பாரு. ஓ வியாதிகளை குணமாக்கும்படியாக நான் உனக்காக பட்ட பாடுகளை பார். நான் உன்னை குணமாக்கும்படியாக நான் ஏற்றுக்கொண்ட தழும்புகளை பார். ஆமென். என் தழும்புகளால் நீ குணமாக்கப்படுவாய். ஆமென். தோமா, தோமா தேவனுடைய தழும்புகளை தொட்டு அவன் அறிந்து கொண்டது போல சகோதரா, அவருடைய தழும்புகளில் உனக்கு சௌக்கியம் உண்டு. நெருங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்வாரி அண்டையிலே நெருங்கி வா, கல்வாரி ஸ்நேகத்திலே நெருங்கி வா. அவர் கல்வாரியிலே உனக்காக பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக உன் பலவீனங்கள் நீக்கப்படும்படியாய் தேவனிடத்தில் நெருங்கி வா. உன் வியாதிகள் சுகமாக்கப்படும்படியாக தேவனிடத்தில் நெருங்கி வா. உன் பலவீனங்கள் முறிக்கப்படும்படியாக அவரிடத்தில் நெருங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபாபா லௌடாமான தீராலதரஷே ரிகபாமா ரம்தலதரக சந்தரபௌரியா ரிகபல் கபரகதரக ஷியாரதனரோ. ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உம் அண்டையில நான் வருகிற ஆண்டவரே, உங்க கல்வாரி இரத்தத்திற்குள்ளாய் நான் வருகிற ஆண்டவரே, இந்த கல்வாரி மகிமைக்குள்ளாய் நான் வருகிற ஆண்டவரே, இந்த கல்வாரி பிரசன்னத்திற்குள்ளாய் நான் வருகிற ஆண்டவரே. உண்மையாய் உண்மையாய் உன் இருதயம் ஆண்டவரை நோக்கி கெஞ்சட்டும் சகோதரி. உன் இருதயம் ஆண்டவரை நோக்கி கதறட்டும், கதறட்டும், கதறட்டும். ஆமென். மானானது நீரோடைக்காக கதறுகிறது. எத்தனையோ தூரத்தில் நின்று கேட்டாலும் அந்த சத்தம், மான்களுடைய கதறுதலின் சத்தம் கேட்குமா? உன் கதறுதலின் சத்தம் கேட்கப்படட்டும். உன் கதறுதலின் சத்தம் தேவனை நோக்கி கேட்கப்படட்டும். மானானது நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறது போல ஆமென். நீ ஜீவனுள்ள தேவன் மேலே, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சையா இருக்கிறது.
நான் எப்பொழுது அவரிடத்தில் கிட்டி சேருவேன்? நான் எப்பொழுது அவரிடத்தில் நெருங்குவேன்? நான் எப்பொழுது அவருடைய பாதத்தில் தஞ்சம் கொள்வேன் என்று ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் பேரிலே வாஞ்சையாயிருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகா பாபா லவுடா மரதரா. வாஞ்சையுள்ள ஆத்துமா நன்மையினால் திருப்தியாக்கப்படுகிறது. வாஞ்சையுள்ள ஆத்துமா தான் தாகம் தீர்க்கப்படும். வாஞ்சையுள்ள ஆத்துமா தான் சௌக்கியமாக்கப்படும். வாஞ்சையுள்ள ஆத்துமா தான் பலனை பெற்றுக்கொள்ளும். பெரும்பாடுள்ள ஸ்ரீ வாஞ்சையோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு எப்படியாகிலும் அவரிடத்தில் நான் கிட்டி சேர வேண்டும், எப்படியாகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும் என்று சொல்லி கிட்டி சேர இதோ ஆமே அவள் எதிர்பார்க்காத ஒரு வல்லமை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு அவளுக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணினது போல ஆமே இன்றைக்கு நெருங்கி வா என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கிட்டி சேரு. போதாது. உன் நினைவுகள் அநேக நேரம் தேவனை விட்டு தூரமா இருக்குது. உன் இருதயம் அநேக நேரம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறது. அந்த இருதயம் தேவனிடத்தில் கிட்டி சேரட்டும். ரிகா பாபா லவுடா மரதர பஷே. ரிகா பாபா லவுடா மரதர பலதர பன. ரிகா பல பல பஷபல தர பலவா. ரிகவல் கவரதன ரஷ்யாதனோ. ரிகா மாமா ரப்தன தர ஹஸஹரதனரபா. ரிகா பர பர பல பர பல பர பல பலவா. ரிகா பர பர பல பர பல பர பல பஷபல தரபா. ஆமென் 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 ஆமென். Amen, amen. Yes, Jesus. 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 Rikaba balauda mana dirabala dirabala rabala darabala 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 bara. Dibara bala daramana daragamana daramana shabala darabala shagaramana dara. Rikama mana daramauda maga daramana diramala darabala da. Rikaba bala bara bala bara bala bara bala bara ba. Rikaba bara bala daramana she. Rikere balose ke mana hamdala rabala daraba. Rikamara bara bala shabala darabala bara bala ba. Riba ma 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 rakaba bala dara. Ribara bala bara bala 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 shabala darabala ba. Rikamana manonandana rabala gasyadana rabala. Rikabara bala shagama mana dalala. Rikama mama rakaba baba. Ribara bala shabala darabala ba. கர்த்தருடைய ஆளுகை பரிபூரணப்படுகிறது. தேவனுடைய ஆளுகை இந்த இடத்தை முழுவதுமாக நிரப்புகிறது. அவருடைய மெல்லிய பிரசனம் மெல்லிய பிரசனம் மெல்லிய பிரசனம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்குகிற நல்ல பனிக்கு ஒப்பாய் ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய மெய்யான மகிமை, கர்த்தருடைய அளவில்லாத மகிமை ஆமென் வாஞ்சிக்கிறவன் மேல இறங்கி வருகிறது. ஆமென் தாகமா இருக்கிறவர்கள் மேல இறங்கி வருகிறது. தாகமா இருக்கிறவன் நிரப்பப்படுகிறான். தாகமா இருக்கிறவன் அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்கிறான். அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்கிறான். ரீபா லவுடாமானா. பேருக்காக அல்ல சகோதரி, பேருக்காக அல்ல சகோதரி. உண்மையாய் அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்டதுமான இருதயத்தோடு ஆண்டவர் எனக்கு போதும், என் ராஜா எனக்கு போதும் என்று அவரை கிட்டி சேர்வாயானால் நீ எதிர்பார்க்காத ஒரு வல்லமை, நீ கண்டிராத ஒரு வல்லமை, நீ இதுவரை பெற்றிராத ஒரு வல்லமையே கர்த்தர் உனக்கு பிரத்யேகமாய் காண்பிப்பார். ஓ மேல பிரத்யேகமாய் வந்து அமரும். Rika baba lauda bala dara bala shabala daraba. ஆமென் 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 ஆமென். அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் நிரப்புகிறா. ரீகா பாபா மண்ணான உன்மீது மாம்சமான உன்மீது தமது நேசத்தை வைக்கிறா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நீ மண் என்று நான் நினைவு கூறுகிறேன். ஆமென். இதற்கு மேல திராணிக்கு மேலாய் உன்னை சோதிக்கப்படுகிறதுக்கு நான் விடுகிறவர் அல்ல. தானிக்கு மேலாய் நான் உன்னை
சோதிக்கிறவர் அல்ல. இதோ நீ தப்பி செல்ல ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமே, சோதனைக்குள்ளா இருந்து நீ தப்பி செல்லும்படி திராணிக்கு மேலாய் நான் உன்னை விடுகிறவர் அல்ல. திராணிக்கு மேலாய் நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. நீ தப்பி செல்ல உனக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தப்பி செல்ல உனக்கு ஒரு வழி ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். தேவனிடத்தில் கிட்ட சேரு சகோதரா. இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி வா. ஆமென், ஆமென். அவருடைய வல்லமையை காணும் வரை, அவருடைய கரத்தின் வல்லமையை காணும் வரை, அவருடைய கரத்தின் வல்லமை உன் மீது வந்து அமரும் வரை விடாத. ஆமென், ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே போக விடேன் ஆண்டவரே. எனக்கு தெரியும் நீர் என் மீது அன்பு வைத்திருக்கிறீர். நீர் எனக்கு நன்மை செய்யாமல் என்னை விடுகிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு உம்முடைய வல்லமையை நான் காணும் வரை உம்மை நான் விடுகிறது இல்லை என்று தேவனை பற்றி பிடி சகோதரி. ஆமே, உன் சரீரத்தில் ஒரு திவ்ய மகிமை வெளிப்படும். உன் சரீரத்தில் ஒரு திவ்ய மகிமை வெளிப்படும். உன் அவயங்களில் ஒரு திவ்ய பிரசன்னம் வெளிப்படும். எப்படி? பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஒரு வல்லமை புறப்பட்டு அவருடைய சரீரத்தின் உள் அவயங்களுக்குள்ளாய் ஒரு சௌக்கியத்தை ஏற்படுத்தினது போல உன் உள் அவயங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வரும். அவரை கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ரீபா லௌடாபா ஷகரபனா ரிகபாபா லௌடாபா ரகரதல ஷபரதனபா ரிகபல பௌஷந்தர பலபௌ ரிகபர பலபா ரீபல பௌஷந்தர பலகசியாதனர பல ரிகப லௌடமரதன ஹம்ஜல் கடரபல கஷியா ரிகபர பலதுரபல் பௌடம் தரபல வஷபல தரப ரிகபர பலதுரபல் கவரதர பல வஷபல தரபலபா ரிகமமனதர மனதர மனதர பலஷே திகவர பலதுரபல் கவரதர பல வஷம்தர பௌடா ரிகமமனதர மனதர கரதலதர ரகசியாதனரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய சிறு வயதில நான் கேட்ட ஒரு சாட்சி. ஒரு முதிர்ந்த ஒரு தாயார் சொன்னாங்க, இரத்த போக்கினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போ பைபிளை எடுத்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த உதரத்தின் ஊரலினாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவ சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த சம்பவத்தை அந்த சகோதரி வாசித்து விட்டு அந்த வேத பகுதி அப்படியே திறந்து வைத்துட்டு அப்படியே தியானித்தாங்களா. அந்த கூட்டத்தின் நடுவுல அவ எப்படி ஆண்டவர் கிட்ட போயிருப்பா, அந்த நெருக்கத்துக்கு உள்ளா போய் அவருடைய வஸ்திரத்தை எப்படி பிடிச்சிருப்பா. பிடிச்சி தொட்டு அந்த வஸ்திரத்தை அப்படி தொட்டு பார்க்கும்போது அந்த வஸ்திரம் எவ்வளோ சாஃப்டா இருந்திருக்கும். அந்த வஸ்திரம் ஒருவேளை என்ன துணியா இருந்திருக்கும், அந்த வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும்னு அவங்க சிந்தையில அப்படியே அவருடைய வஸ்திரத்தை அப்படி தொட்டு அதை எப்படி இருந்திருக்கும்னு நினைத்த அந்த நினைவிலேயே ஒரு வல்லமை அவங்க உணர்ந்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே அந்த உதிரத்தின் ஊரல், அந்த இரத்த போக்கு நின்று போனது என்று சாட்சியாக சொன்னதை என் கண்ணால நான் கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தோமாட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, கிட்டவா, என் தழும்புகளை தொட்டு பாரு, என் தழும்புகளிலும் கையை போட்டு பாரு. உன் வியாதிக்காக தான் நான் இந்த தழும்புகளை ஏற்றேன், உன் பலவீனங்களுக்காக தான் நான் இந்த தழும்புகளை ஏற்றேன், நீ சுகத்தோட வாழும்படியாக தான் நான் நொறுக்கப்பட்டேன் என்று சொல்லி தொட்டு பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ தொட்டு பார்த்தது போல, தோமா தொட்டு பார்த்தது போல, இன்றைக்கு எத்தனை பேர் அவனுடைய கல்வாரி அண்டையில நெருங்கி அவரை தொட்டு உணர போறீங்க, தொட்டு உணர போகிறீங்க, தொட்டு உணர போகிறீங்க. அநேக நேரத்துல ஆண்டவர் விட்டு உன் பலகீனம் அப்படியே உன்னை தூரம் பிரித்து கொண்டு போகிறது. பலகீனங்கள் தான் பெருசா தெரியுதே தவிர ஆண்டவரை மறந்து போறீங்க.
உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் பெரிதா தெரியுதாங்களே தவிர ஆண்டவரை மறந்து போகிறீங்க. உன் பிரச்சனைகள் தான் உனக்கு மிகுதியா பெருசா தெரியுதே தவிர அந்த கடன் பாரம், அந்த பண தேவை, இந்த பிள்ளைகளுக்குரிய காரியம், இவைகள் தான் பெரிதா தெரியுதே தவிர ஆண்டவரை ஒரு பொருட்டா எண்ணாம ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்க. ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறா, கிட்டி வா, கிட்டி சேரு, நீ நெருங்கி வா. என் அண்டையிலே உனக்கு இளைப்பாறுதல் உண்டு, என் அண்டையிலே உனக்கு சௌக்கியம் உண்டு, என் அண்டையிலே உனக்கு ஆறுதல் உண்டு, என் அண்டையிலே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. இன்றைக்கு ஆவியானவர் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை கிட்டி நெருங்குகிறவர்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டு என்று கட்டளையிடுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயம் மனிதர்களை பார்த்து பார்த்து தேவனை விட்டுட்டு சகோதரி, மனுஷ அன்பு அல்ல, தேவனுடைய அன்பு ஒன்றே மெய்யானது என்பதை நீ புரிந்து கொண்டு, ஆமென், தேவனிடத்தில் நீ ஆதியில கொண்ட, ஆதியில் அவரை எப்படி நேசித்தாயோ, ஆதியில் அவரிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாயோ, அதே போல உன் இருதயம் தேவனிடத்தில் திரும்பவும் மனம் திரும்பட்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்துல உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருடைய கரத்துல அப்படியே ஒப்பு கொடுத்து, நானுமே நேசிக்கிற ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கிட்டி சேர விரும்புகிற ஆண்டவரே, அப்பா அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ தொட்டு வசரத்தை தொட்டு உணர்ந்து சௌக்கியத்தை பெற்றுக்கொண்டது போல, தோமா உம்முடைய தழும்புகளுக்குள்ள கையை வைத்து உணர்ந்து சௌக்கியத்தை பெற்றுக்கொண்டது போல, நான் இன்றைக்கு உங்க சமூகத்துல வருகிற ஆண்டவரே, வருகிற ஆண்டவரே, ஆமென், ஆமென். தொட்டு பார், தொட்டு பார், அவரை தொட்டு பார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தொட்டு பார், என்னை தொட்டு பார், என்னிடத்தில் வல்லமை உண்டோ இல்லையா என்பதை நீ பாரு, என்னுடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்று குறைந்து போகவில்லை என்பதை பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபா லௌடா வரதனா, ரிகபா பல ஷகதனரபா, ரிபலபோ ரப்தனரகசியாதனரா, ரிபலபா ரபலகரபனா, ரிகபலபோ சந்தரபௌரியா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆமென், 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 ஆமென். இரிகபலத ரமனகரபல ஷகதரமனா, ரிகபரபலபலபோஷே. உம்முடைய வல்லமையை மகிமையை பார்க்கும்படியாக நான் ஆசையாய் இருந்தேன், உம்முடைய வல்லமையை பார்க்கும்படியாக நான் ஆசையாய் இருந்தேன், உம்முடைய கரத்தின் வல்லமையை பார்க்கும்படியாக நான் ஆசையாய் இருந்தேன். ஹalleluya, hallelujah, hallelujah. ரிகபபலதரமன ஷபலதர. ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய வல்லமையை கண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென், அவருடைய வல்லமையை நான் கண்டேன். ஆமென், தொட்டு உணர்கிற ஒரு தெய்வீக வல்லமை. ஆமென், அவருடைய கல்வாரி பிரசன்னத்தில் இருக்கிற அளவில்லாத தேவ மகிமை ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தையும் நிரப்புகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கும் தேவ ஜனத்திற்கும் இடையில இருக்கிற பிரிவினைகள் நீங்கி போகட்டும். ஆமே, உம்மை விட்டு தூரம் போக பண்ணுகிற எண்ணங்கள், சிந்தைகள், சூழ்நிலைகள், பண தேவைகள், பண நெருக்கங்கள் எல்லாம் எல்லாம் ஆண்டவருக்கு எனக்கு இடையில இருக்கிற எல்லாம் நீங்கி போகட்டும். அவர் மட்டும் எனக்கு போதும். ரீபா லாதா ரபா லக்கரபல சந்தரபௌரியா ரிகபலபௌ ரம்தனா ரீ ராகமனனா. ஆமென், ஆமென். கர்த்தர் தமது நேச போர்வையினால் உன்னை மூடுகிற சகோதரி, மூடுகிற சகோதரி, நன்மைகள் உண்டாகிறது, நன்மைகள் உண்டாகிறது, நன்மையின் ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது உனக்காக, உனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அலைச்சல்களை அறிந்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன் கண்ணீரை கணக்கிலே வைத்து உனக்கு பதில் தருகிற தெய்வம் அவர், உன் நினைவுகளை அறிந்து உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் அவர். நல்ல கைகளை தட்டி அவருடைய மகிமைக்காக, அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய ஓங்கிய புயத்திற்காக, சுகமாக்குகிற தழும்புள்ள கரத்திற்காக கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ரீபா லாரபௌ ஷபலதரபா ரிகமரபல ரம்தரபௌ ஷியாரபனா ரீ ரச்சஸ் கைடக ரகதானோ ரக்கந்தன் கடரமனகசியா ரீபலபௌ ஷமலதரபலபா ரிகபல் கடரமனோ ரீ ரச்சந்தன் கடரபலகசியா ரீபா லௌடாமனரதனா ரிகமரபலப ஷபலதரபா. எல்லா
எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உம்முடைய கல்வாரி ஸ்நேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிறைக்கிறபடியே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அளவில்லாத அன்பு, அன்பின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறார். அன்பின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறார். அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இதா என் உள்ள கைகளுடனே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பு. Hallelujah, hallelujah, hallelujah. Rikabala darabala darabala barakarabala ribala barabala shabala daraba rikabala udamana durabala gadarabala rikabala darabala shabala dara ribabala barabala barakabala barakaradana ribarabala barabala baraba shabala darabala rikabarabala durabala shabala darabala rikam tanadana ragasyadana rabaladaraba riga baba lauda bala dikha baba la shabaradaraba rikabarabala shabaragadara ragasyadana ro rikamana hamtara bau rikabala shamtara bala gasyadana raba Rikam that Kadaramana Sandara Dinadaraba Rikabarabala Boshe Re Rajandan Kadaragasiadanabana Re Hamdalabalabo Shabaladarabalaba Rikamana Rakamana Ramdalabo Shabaladara. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. கத்த சொல்லுகிறார், என்னை கண்டடைகிறவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான் என்று, நன்மையானவைகளை கண்டடைகிறான் என்று. ஆமென். நன்மைகளின் காரண, ஆசீர்வாதத்தின் காரண, ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறவர். ஆமென். நீ அவரை விரும்பி பற்றி பிடிப்பாயானால் நன்மையின் காரணராகிய கிறிஸ்து அன்மையின் ஊற்று கண்களை உனக்கு திறந்து தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், வனாந்தரத்தில் நடத்தப்படுகிறாய் என் மகளே, நீ வனாந்தரத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் உன்னை காண்கிற தெய்வம் என்பதை நீ கண்டுகொள்ளும்படியாக ஆமென். சில மனிதர்கள் உன்னை வெறுத்து நீ வனாந்தர அனுபவத்திலே கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஹalleluya. ஆவியானவர் சொல்லுகிறார், சில மனிதர்கள் உன்னை வெறுத்து நீ வனாந்தரமான அனுபவத்தில் கொண்டு போகப்பட்டு நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நான் உன்னை காண்கிற தெய்வம் என்பதை நீ கண்டுகொள்ளும்படியாகத்தான். ஹalleluya. நான் உன்னை காண்கிற தெய்வம், நான் உன்னை காண்கிற தெய்வம். ஆகாரிக்காக வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று ஆயத்தமாக்கப்பட்டது போல ஆமென். தேவனை தேடுகிற உனக்காக, தேவனை நம்பி இருக்கிற உனக்காக மனிதன் வெறுத்தாலோ என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று தேவனை உறுதியாய் பற்றி பிடித்த உனக்காக வனாந்தரத்தில் நீரூற்றுகளை ஆயத்தப்படுத்தினது போல இந்த நாளிலே நான் உனக்காக நீரூற்றை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ தேவனை கிட்டி சேரும்படியாக ஆமென், ஆமென். மனுஷர்கள் உன்னை புறம்பே தள்ளுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள். நீ தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய பாத்திரம், நீ தேவனோடு உறவாட வேண்டிய பாத்திரம். மனித அன்பை கண்டு ஏமாற்றப்பட வேண்டிய அல்ல, நீ மனிதனை கண்டு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். மனித அன்பை கொண்டு நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட உறவாட வேண்டிய பாத்திரம். நீ ராப்பகலாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய பாத்திரம். நீ ராப்பகலாய் தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தில் இருந்து வெளிச்சத்தை காண வேண்டிய சகோதரி நீ. ஆமென், ஆமென். தேவனிடத்தில் இன்றைக்கு கிட்டி சேருவாயானால் ஒரு அளவில்லாத தெய்வீக சமாதானம் உன் வாழ்க்கையில உண்டாகும். ஒரு பரிசுத்த மகிமை இன்றைக்கு உனக்காக வெளிப்படுகிறது. ரீகாபானா, உன் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Rigamanadala Sharadanarabano Rikababala Darabala. ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே உண்மைதான் ஆண்டவரே, நான் மண்டையில கிட்டி சேர வேண்டியவள் ரொம்ப தூரமா போயிட்டாண்டவரே.
ரொம்ப தூரமா போயிட்டேன். அநேக நேரம் என் குடும்ப காரியம் உங்களை விட்டு என்ன தூரம் பிரித்துருது ஆண்டவரே. என் பண தேவைகள் என்னை மறக்க செய்கிறதப்பா. சில மனுஷங்களை பார்த்து நான் உங்களை மறந்துட்டேன் ஆண்டவரே. மனுஷ அன்பு உண்மை என்று நம்பி உண்மை நான் மறந்தேன் ஆண்டவரே. ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிற சகோதரி, பலவீனத்தை பார்த்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைன்னு ஓடுனேனே தவிர எனக்கு சுகம் தருகிறேன் ஆண்டவரை நான் பிடிக்க மறந்துட்டேன். இந்த பலகீனத்தின் நிமித்தமாக உம்மை விட்டு நான் தூரமா போயிட்டேன் ஆண்டவரே. இந்த போராட்டங்களின் நிமித்தமாக உம்மை விட்டு நான் தூரமா போயிட்டேன் ஆண்டவரே. உன் இருதயத்தின் நினைவுகளை அவர் வகையறுக்கிறார் சகோதரி. அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவ சமூகத்தில் இன்றைக்கு நீ உண்மையாய் ஒப்பு கொடுப்பாயானால், தேவ சமூகத்தில் இன்றைக்கு உண்மையாய் கிட்டி சேர்வாயானால், நீங்க போதும் ஆண்டவரே என்று அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவ ஜனமே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, தேவையானது அவர் மட்டுமே. தேவையானது என் ஜீவனாகி என் ராஜா மட்டுமே. அவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயானால், அந்த நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டடைகிறவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான். தேவனிடத்தில் கிட்டி சேருவாயானால் அவருடைய ஜீவனின் மகத்துவம் இன்னது என்பதை நீ கண்டு கொள்ளுவாய். உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் மட்டும் எனக்கு போதும்பா, உண்மை மாத்திரம் நான் நேசிக்கும்படியா என் இருதயத்தை நான் ஒருமனப்படுத்துறேன் ஆண்டவரே. உலக அன்பு, உலக ஆசை பாசங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். உங்க கூட வாழ நான் விரும்புகிற ஆண்டவரே, உம்மோடு வாழ நான் விரும்புகிற ஆண்டவரே. மனித அன்பு மாய, என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாய, மனதுக்கு சஞ்சலமா இருக்குது ஆண்டவரே. நான் உமக்காக வாழ விரும்புகிறேயா. என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் இருதயத்தில் கவலைகள் பெருகுகையில், நீர்தானே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு, உம்முடைய நேச கரத்தை கொண்டு என்னை தேற்றி கொண்டிருக்கிறீர். நான் உம்மோடு வாழ விரும்புகிற ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். சொல்வோம் ஆண்டவரை பார்த்து, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். திரும்ப சொல்வோமா? உலகம் வெறுக்கையில், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில்
அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா. ஆவியானவரே, எங்கள் நடுவில் எழுந்தருளி கிரியை செய்த எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் இருதயத்தை கவர்ந்து கொண்ட என் ஆத்தும நேசரே, எங்கள் ஆத்தும மணவாளனே, இந்த நாளில் உம்மோடு ஒரு விசை கூட கிட்டி சேரும்படியாக ஆவியானவரே, பிதாவாகிய தேவனோடு கூட எங்கள் கிட்டி சேரும்படியாக அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சிவாரத்தின் ஆவியாய் எங்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிற கர்த்தாவே, நீர் எங்கள் நாளில் எங்கள் மத்தியில் நிற்கிறியை செய்து உடைய பரலோக மகிமையினால பரிசுத்த பிரசனத்தினாலே எங்களை நீர் நிறைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.